டிஎஸ்எஸ் மணி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு? இல்லை, இதில் வந்து முதல்ல அவர்கள் வழக்கறிஞர் ஐயா சொன்னது போல் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார், பாஜகவிட்ட என்னை முறிச்சுக்கிட்டு வெளியே வந்தார் என்பதை எல்லோருமே பார்ப்பது, சென்னையிலிருந்து பார்ப்பது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு என்பதைத்தான் பார்க்குறாங்க. அதில் குறிப்பாக பார்க்குறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, முக்குலத்தோர் மத்தியில் செல்வாக்கு என்று பார்ப்பாங்க. அதிலும் குறிப்பாக பார்க்குறவங்க என்னன்னா, முக்குலத்தோர் என்பது 4 சாதிங்க, பெருமலை கல்லர் இருக்காங்க, கல்லர் இருக்காங்க, அகமுடியார் இருக்காங்க, மறவர் இருக்காங்க, மறவர் மத்தியில் செல்வாக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. மறவர் மத்தியிலையும் வேறு பிரிவுகள் இருக்குது, அதில் ஓபிஎஸ் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டா என்பது வேற ஒரு கதை, நான் இங்கே வரல விரும்பலை. அப்போ பாஜகவில் இருந்து நம்பிட்டு இருந்ததை வெளியே வந்தார் என்பதை எல்லோரும் வரவேற்கிறார்கள். முதல்ல எல்லோரும்னா அந்த சமூகம் மட்டும் இல்லை, அவர் தான் சமூகம் இல்லை, பொதுமக்கள் மத்தியிலே அப்பா இப்போமாவது இந்த மனுஷன் வந்து வெளியே வந்தார். அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் பாஜகவுடன் இபிஎஸ் போய் சேர்ந்தாரே என்று வருத்தப்பட்டு பாவம் சுமப்பவர்களே ஓபிஎஸ் வெளியே வந்தாரே அப்படின்னு மகிழ்ச்சி அடைவாங்க. அவ்வளோ தூரம் பாஜக மேலே அவ்வளோ பிரியம்னு வைங்களேன், ஜனத்துக்கு மக்களுக்கு தெரியுது அதெல்லாம். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் உண்மையில் இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னால் அவர் வந்து தனியாக அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் மீட்பு உரிமை குழு என்பதாக ஒன்றை நிறுவும் பொழுது அவருடன் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. யார்? நம்ம ஆலங்குளம் என்ன இருக்கார், வைத்தியலிங்கம் மன்னார்குடி இருக்கிறாரு என்ன, இது தவிர இப்போ உசிலம்பட்டியிலிருந்து வந்த எம்எல்ஏ அவரும் வந்து இருக்கிறாரு, வெள்ளமண்டி நடராஜன் இருக்கிறாரு, வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் எம்எல்ஏ. ஆமாம் இருந்தார், இருக்கார், இன்னமும் இருக்காரு. திருச்சி கிழக்கு. அப்படி பார்த்தா கோபாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பி கூட இருக்கார், ஜேசிடி பிரபாகரன்லாம் இருக்கிறார் எம்எல்ஏ. பிஹெச் பாண்டியன் பையன் தான் ஆலங்குளம். ஆமாம். அப்போ அந்த அளவுக்கு வந்து இருந்தும் அவர்களெல்லாம் போய் பார்க்கல, திமுகவினுடைய தலைவர்களாக நல்லா அதான் சுட்டி காட்டினாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த குழு என்ன பண்ணிச்சின்னு பார்த்தா பலருக்கும் தெரியாத செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு எங்கும் மாவட்ட செயலாளர்கள் போட்டார், பகுதி செயலாளர் போட்டார், ஒன்றிய செயலாளர் போட்டார், வட்டச் செயலாளர்கள் போட்டார். இன்னமும் சொல்லப்போனால் சில பகுதிகளில் வந்து அங்கே வந்து பாகம் உட்பட பூத் கமிட்டி உட்பட போட்டிருக்கிறாரு, சென்னை உட்பட, நினைவு வச்சுக்கிடுங்க. ஆனால் அது தொடர்ந்து இயங்கிச்சா அப்படின்னா எப்பொழுதுமே வைட்டமின் பா கொடுக்கணும், இல்லைன்னா இயங்காது. ஐயோ பாவமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்படி போடப்பட்டவங்க. அதனால் தொடர்ந்து இயங்கலை என்பதும், அதில் கணிசமானவர் தென் மாவட்டங்கள் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திமுக பக்கம் போயிட்டாங்க என்பதும் அங்கே உள்ள யதார்த்த நிலை. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய இந்த மோடிட்ட கேட்பதோ அல்லது அவர் வந்த பாதைகளை பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்களே, அந்த மாதிரி போய் தர்ம யுத்தம் நடத்துவதற்கு போனதோ அல்லது வந்து அதற்கு பிறகு என்ன இவர் போய் இரட்டை தலைமையை அதிமுகவில் உருவாக்குங்கள், ஒற்றை தலைமையில் அதிமுக இருக்கக்கூடாது, ஒற்றை தலைமையில் இருந்த ஜெயலலிதா தான் என்னை எதிர்த்து மோடியா மிலேடியா கேட்டவங்க, அதனால் ஒற்றை தலைமையாக வந்து விடுவார்கள் சசிகலா, வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே தள்ளுங்கள், அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி ஏற்க செய்யாதீர்கள், அல்லது ஒற்றை தலைமையாக டிடிவி தினகரன் வந்து விடுவார், 40 ரைடு போடுங்கள், திகார் சிறைக்கு அனுப்புங்கள், சரிதானா? இப்படியாக ஒற்றை தலைமையை எதிர்த்து ஒரு பெரிய வியூகம் அமைச்சு செயல்படக்கூடிய பாஜகவினுடைய தலைமை அல்லது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வழிகாட்டல் என்பது ஒற்றை தலைமையாக மீண்டும் பழனிசாமி வந்திருக்கிறார் என்பதை எந்த விதத்திலும் சகித்து கொள்ள மாட்டார்கள் என்பதனால தான் ஓபிஎஸ் அனுப்பி இரட்டை தலைமை ஏற்பாடு செய்தது. அப்போ அப்படி அவர்கள் செய்யும் பொழுதெல்லாம் இவருக்கு யார் வழிகாட்டி என்று கேட்டால் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் வழிகாட்டினார் என்பதை வெள்ளிடை மலை ஓபிஎஸும் வெளியே சொன்னார், ஆடிட்டர் குருமூர்த்தியும் வெளியே சொன்னார். இடையில இவரை திட்டினார் பெர்சனலா என்பதெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை, ஆங்கில வார்த்தை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியாக இருந்த அந்த குருமூர்த்தியினுடைய செயல் என்பது தனிநபர் குருமூர்த்தியா? ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு. அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு தென் மாவட்டங்களில் தன்னுடைய வீரியத்தை செயல்படுத்துறதுக்கு தென்காசி பக்கம் மத்தளம்பாறையில் தஞ்சாவூரில் இருந்து வந்த என்ன ஷோகோ அறக்கட்டளை ஸ்ரீதர் வேம்புவினுடைய வழிகாட்டல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அவர்களை நம்பி முழுக்க முழுக்க இவர் இருந்த காலத்தில் இவருடன் இருந்த என்ன வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், இப்பொழுது கடைசி நிமிடம் வரை நம்ம பன்ருட்டி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், எல்லோருமே ஆலங்குளம் எம்எல்ஏயாக இருக்கட்டும், எல்லோருமே பிஜேபியை நம்பாதீர்கள்னு சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உள்ளே உள்ள செய்தி.
இவர் மட்டும்தான் நம்பினார் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. அப்படி தன்னுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நம்புதெல்லாம் இடையில ஆளுநராக புரியும், உங்களுக்கு ஆளுநர் வாங்கி தரேன்னு சொன்னார். மினிஸ்டர் எல்லாம் கூட பேசினாங்க 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற ரவீந்திரநாத்துக்கு வந்து இணையமைச்சர் தரோன்னு சொன்னாங்க. இப்படியா வாங்கி கொடுத்துருவோம்னு அண்ணாமலை பாஜக ஒரு கட்டம் சொல்லும் பொழுது, ஆர்எஸ்எஸ் வந்து குருமூர்த்தி மூலம் ஒரு பக்கம் சொல்லும் பொழுது இவர் அதிகமாக குருமூர்த்தியை நம்பினார். இப்பொழுது அந்த கடிதம் கூட உங்களுடைய பாக்கியம் எல்லாம் வந்து குருமூர்த்தி வார்த்தைகள்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியலை. எது எப்படி இருந்தாலும் இவர் கையெழுத்து போட்டாரா அல்லது இவர் தான் எழுதினாரா வேறு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு மேலே இப்போ கடுப்பில் இருக்காரு அப்படின்னாங்க. அதாவது முழுக்க நீங்க இது எல்லாமே புரியுது. இப்போ இவர் ஒரு அனுபவத்தை இருந்திருப்பார் இல்லையா? இரட்டை தலைமை தான் அதிமுகவில் இருக்கணும், ஒற்றை தலைமை வேணாம் அப்படின்ற முடிவு அடிப்படையில் தான் பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸோ சில செயல்பாடுகளை அவங்க செஞ்சாங்க. இப்போ பாஜக ஒரு பாடம் கற்றுக்கொண்டது மாதிரி ஓபிஎஸ் ஒரு பாடம் கற்றுப்பார் இல்லையா? பண்டூட்டி ராமச்சந்திரன் கூட இருக்கிறாரு. அவர் நீண்ட நெடுங்காலம் தமிழக அரசியல் பாஜகவை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க நம்புறதுக்காக நாங்க ஏத்துக்கிட்டோம்னே சொன்னார். உள்ளுக்கு மக்களவை தேர்தலில் வந்து பாஜகவுடன் இவர் போய் நிற்கும் பொழுது ராமநாதபுரத்தில் நின்றார், பலாப்பழத்தில் என்பது மட்டும்தான் வெளியே தெரியுது. 13 MP தொகுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அண்ணாமலை சொன்னதோ, அதில் தங்களுக்கும் கிடைக்கும் என்று ஜேசிடி பிரபாகரனோ அல்லது புகழேந்தி எதிர்பார்த்ததோ, அதை ஒட்டி நமக்கு வந்து நல்லதொரு முறையில் இயங்க முடியும் என்று நினைத்ததெல்லாம் இல்லை, இவர் ஒருத்தர் மட்டும்தான் வாங்கி கொண்டார் என்பதும் என்ன, அதுவே அவர்களுக்கு வருத்தம். அதற்கு பிறகு வெளியே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி போட்டு தனியாக புகழேந்தி அல்லது ஜேசிடி பிரபாகர்லாம் போனாங்க. இப்படியாக பாஜகவுடன் உள்ள உறவு சம்பந்தப்பட்டதாகத்தான் இந்த முரண்பாடுகள் வருது. பாஜகவுக்கு எதிராக புகழேந்தி உட்பட நிறைய இருக்காங்க. இப்போ வாட் நெக்ஸ்ட்னு தான் நானும் கேட்கிறேன். இப்போ அடுத்து என்ன கட்டத்தை நோக்கி பயணிக்கும்? அது நமக்கு கிடைக்கிற செய்திகள் என்னன்னா, அவர் 6 மாதம் முன்பே எம்ஜிஆர் அதிமுக என்று ஒரு கட்சியை பதிவு செய்து விட்டார் என்பது. புரியுதுங்களா? அப்படி பதிவு செய்திருக்கிறார் என்பது உண்மையானால் அந்த கட்சியை எப்படி கொண்டு போக போகிறார் என்பது இப்போ வந்து எல்லோரும் புரிந்து கொண்டு பேசுவது போலவே ஸ்டாலினை போய் பார்த்தது அல்லது அவரை வந்து வீட்டில் போய் பார்த்தது, நடைப்பயிற்சியில் பார்த்தது என்பது எல்லாமே விளக்கமாக சொல்கிறாங்க. சுப்ரத்னம்லாம் சொல்கிறாரு, இல்லைங்க ஓபிஎஸ் மனைவி இறந்த பொழுது ஸ்டாலின் வந்தார், அமைச்சரெல்லாம் அனுப்பிச்சார், இப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ பதிலுக்கு வந்து இவங்களும் அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் முகாமுத்து இறந்ததுக்கு போக வேண்டாமா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் வேறு ஏதாவது தேவைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஏன்னா செல்லூர் ராஜா பற்றி அப்படி தானே வந்துச்சு என்ன, அதுபோல் எது எப்படி இருந்தாலும் இந்த பார்த்தது வந்தது எல்லாம் திமுகவுடன் ஒரு கூட்டணியிலோ அல்லது சேர்வதற்கோ இவரை கொண்டு போவதற்கு இழுத்துட்டு போகாது. ஏன்னா அவருக்கு தெரியும் தன் கூட உள்ளவங்களும் வரமாட்டாங்க, என்ன அவங்க ஐயா சொன்ன மாதிரி மக்களும் ஏற்க மாட்டாங்க, தன் சமூக மக்களும் கூட என்பதெல்லாம் தெரியும். அதனால் அதுவும் போக மாட்டார். திமுகவும் இவரை கூட்டணின்னு சேர்த்துக்கிட்டாங்கனால அவர்களுக்கு எப்படி கூட்டணி கட்சிகளையும் தன் தொண்டர்களையும் என்ன வச்சு கையாளணும் என்பது அவங்களுக்கும் சிக்கல் தான். அதனால் அப்படி தேவையில்லாமல் சும தூக்க மாட்டாங்க. ஆனால் திமுக என்ன எதிர்பார்க்கும்னு சொன்னால், இந்த முறை 2021 ஆட்சிக்கு வந்தது எப்படி, அமமுக ஒரு 39 தொகுதியில் என்ன அமமுகவினுடைய வாக்குகள் 29ன்னாங்க. 29 தொகுதியில் அமமுக வாக்குகள் வெளியே போன வாக்குகளையும், அதுவும் முக்குளத்தோர் மத்தியில் இருந்து போன வாக்குகள் தான், அதுதான் ரெட்டைலைக்கு வந்த வாக்குகள் தான், அதையும் இபிஎஸ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளையும் சேர்த்தால் அந்த இடங்கள் வந்து தோற்று போயிருக்காது அதிமுக என்பது தான் சொல்கிறக்கூடிய புள்ளிவிவர கணக்கு. அப்படி பார்த்தால் அந்த இடத்தை இப்பொழுது நிரப்ப மாட்டார் போல் இருக்குது டிடிவி தினகரன். அப்போ அதற்கு பயன்படுவாரா என்று எதிர்பார்ப்பது தப்பு கிடையாது. கட்சி உட்பட பதிவு செய்திருக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னால், இந்த கட்சி யாராவது ஒருத்தவங்க கூட கூட்டணி வைக்கணும் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் வந்து தனியாக பிரிந்து வந்த பொழுது பல மாவட்ட பொறுப்பாளர்களிலிருந்து கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை நியமித்தார். அவங்களும் ஃபங்க்ஷன் ஆகலை. இன்னைக்கு அவருடைய அணியில் இருந்த புகழேந்தியிலிருந்து எல்லோரும் வெளியில போயிருக்கிறாங்க, அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்படின்றப்போ யாரை வைத்து கூட்டணி கட்டுவார்? இந்த கூட்டணி யார் நம்புவாங்க? அதாவது கீழே வந்து சுத்தமா இல்லைன்னு நீங்க பார்க்க முடியாது. இன்று இபிஎஸ் போறாரு, ஒவ்வொரு இடமா ரோட் ஷோ போறாரா, ஸ்ரீவைகுண்டம் போறாரு, ஒரு 20 பேர் இவருடைய எம்ஜிஆர் அதிமுக இது என்ன அண்ணா இது அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு இருக்குல்ல, அது சார்பாக அங்கே இருக்கக்கூடிய என்ன பகுதி செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட மகளிர் அணி செயலாளரும் சேர்ந்து 20 பேர் சேர்ந்து இபிஎஸ்க்கு கருப்பு கொடி காட்டினார்கள். இன்று நடந்திருக்கு.
ஏன்னா வெளியே பெரிய அளவுக்கு வராமல் இருக்கலாம், காட்டி அதே போலவே வந்து இபிஎஸ் எடப்பாடியார் ஒழிக ஓபிஎஸ் வாழ்க என்று முழக்கமிட்டார்கள். அவங்க எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனாலும் இப்படிப்பட்ட அதிருப்தி இருக்கிறது, இவருக்கு அதற்கு ஆதரவு இருக்கிறது என்பதையும் காட்டுவது தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி நிகழ்வு. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கேட்குற கேள்வியில் தாவேக்கா பக்கம் போவாரானா, எல்லோரும் எதிர்பார்ப்பதே அண்ணாமலையினுடைய சிந்தனை போக்குத்தான் ஆர்எஸ்எஸ் இந்திய சிந்தனை போக்கு. அதனால் குருமூர்த்தி குழுவினருக்கு வந்து எடப்பாடி தலைமையில் போய் பாஜக விடுவது என்பதிலெல்லாம் திருப்தி கிடையாது. பாஜக தலைமையில் தான் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும், அதுக்கு அங்கங்கே உள்ளவங்க வருவாங்க. இதை எடப்பாடி சொல்கிறார் 4 நாள் முன்னால், நாங்களும் பாஜகவும் இப்போதைக்கு கூட்டணி, பாஜகவுடன் பல கட்சிகள் கூட்டணி தன்னை சொல்லலை. என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. நாகேந்திரன் மாநில தலைவர் சொல்றாரு, இன்றைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாளைக்கு ஜார்ஜ் கோட்டையில் உட்காருவார்ன்றாரு. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அதிமுக தலைமையை எடப்பாடி தலைமையை என்ன ஏற்றுக்கொண்டவர், ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை ஏற்காதவர்கள். இந்த ரெண்டில் எதை முடிவு பண்ண போகிறார் மோடி என்பது 6 மாதம் கழித்து உள்ள விஷயம். அப்படி வரும்பொழுது பிஜேபி அல்லாத அதிமுக வந்ததுன்னா அதுதான் விஜய் கட்சிக்கும் பெரிய வந்து இனிப்பு சாப்பிட்ட மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ்ஸை இழுத்து போட்டுக்கிட்டு அவங்களும் செய்ய போகிறதில்ல. அந்த நேரத்தில் ஓபிஎஸ்க்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கிடைக்கலாம் என்பதுதான் யதார்த்தம்.